இப்போ 95வது திவ்யதேசம் கேரள திவ்யதேசங்கள்ல கடைசி திவ்யதேசம், கேரளத்துல கடைசி திருவாட்டாறுன்னு பேர். இங்க எப்படின்னா, நீங்க அனந்தபுரத்துக்கு போனேள் அதே மாதிரிதான் இருப்பார் பெருமாள். அப்படியே நீங்க மிரர் இமேஜ் வச்சுங்கோ. திருமுடி அங்கன்னா இப்ப திருமுடி இங்க, திருவடி அங்கன்னா இப்ப திருவடி இங்க, அவ்வளவுதான் திருவட்டாறு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் எங்கன்னு சொல்றேன். பெருமாளுக்கு ஆதிகேசவன் பேர். பிரம்மா ஒரு யாகம் பண்ணார், அவர் பண்ணிட்டே இருப்பார் அந்த பிரம்மா. அது வந்து ஏற்கனவே காஞ்சிபுரத்துல ஒரு யாகம் பண்ணாரா, அந்த காஞ்சிபுரத்து யாகத்துக்கு சரஸ்வதி கூப்பிடலையா, இங்கேயும் கூப்பிடல. அதாவது லெசன்ஸ் நெவர் லேர்ன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. அதனால இங்கேயும் கூப்பிடல. சரஸ்வதி வந்து 2 நதியா, பரளி கோதான்னு ஒரு நதியா வந்துட்டா. அப்போ பூமாதேவியால தாங்க முடியலையாம். பெருமாளை பிரம்மாவை அழிக்க வேண்டும் என்று நினைத்து பெருமாள் அங்க சயனிக்கும் போது இவ வந்துட்டாளேங்கிறதுக்காக கொஞ்சம் தூக்கி விட்டாளாம். அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து, கேஷி கேஷ. அது சில ஸ்தல புராணங்கள்ல பிரதர் சிஸ்டருங்கிறா, சில பேர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற. மொத்தத்தில் என்னன்னா, அந்த கேஷன்கிற அசுரன் வந்தான். அந்த கேஷ வந்து பெருமாளோடு போரிட வேண்டும் என்று வந்தான். பெருமாள் போரிட்டுட்டார். வதம் பண்ணவுன்னு ரத்த பீஜன் மாதிரி வளர்றான். அப்ப பெருமாள் அவனை கீழே வைத்து கொண்டு அவன் மேல சட்டுன்னு படுத்துட்டார். கேஷி ஹந்தார கேசவ. கேசவங்கிற திருநாமம் கேசியை கொன்றபடியால் அழுத்தி படுத்துட்டார். இப்போ அந்த இன்னொரு பொண்ணு இருக்காளே கேசி, அவ என்ன பண்றதுன்னு தெரியல. அவ என்ன பண்ணா, 2 நதியா வந்தா. அப்போ பூமாதேவி தூக்கி விட்டா. இப்போ பூமாதேவி தூக்கி விட்டா. அதனால ஒரு 25 படி நீங்க இந்த பெருமாளை ஏறி போய் சேவிக்க வேண்டும். வாட்டாற்றான் அடிவணங்கேன் ஆழ்வார் பாடியிருக்கார். அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான். அது நமது விதி வகையே இருள் தருமான் ஞாலத்துள் இனி பிறவியான் வேண்டேன் மருள் ஒழி நீ மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே என்கின்ற திவ்யதேசம். எம்பெருமான் மோக்ஷதானத்திலே பிரணத பாரதந்திரியம் வளம் மிக்க நதியிலே கரை புரளும் அப்படின்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிச்சிருக்கார்.